எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் புதிய மாதத்தை, 3வது மாதத்தை நாம் எல்லாரும் காணும்படியாகவும் அவருடைய சன்னிதானத்தில் வந்து அமரும்படியாகவும் கர்த்தர் கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை போதிக்கும்படியாக இந்த இடத்துல அவர் கொடுத்த வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு வார்த்தையை இந்த வசன பகுதியிலிருந்து அவர் உணர்த்தினார். அது என்ன அப்படின்னா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி நாம் மறுரூபம் ஆவது? நம்முடைய மனதை நாம் புதிதாக்குகிறதுனாலே. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, இந்த மாசத்துல உங்க மனதை நீங்க புதிதாக்குங்க. ஹல்லேலூயா. புதிதாக்கும் போது நமக்கு ஒரு மறு ரூபம் கிடைக்கிறது. கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவார். அவர் இமைப்பொழுதிலே மறுரூபப்படுத்துவார். அந்த மறுரூபம் என்பது வேறு. ஆனா இங்க நம்மள மறுரூபம் ஆக சொல்லுகிறாரே, இந்த மறுரூபம் என்ன மறுரூபம் அப்படின்னா, நம்முடைய மனதை அவர் புதிதாக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல இதை குறித்து நம்ம டீப்பா பார்க்க போறோம். அப்ப பார்க்கும்போது நிச்சயமா நம்முடைய மனதில் ஒரு பெரிய சேஞ்ச் ஆண்டவர் கொண்டு வருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ரூபத்தை அவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மனதை அவர் மாற்ற போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல அவர் நமக்கு கொண்டு வர போகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் முன்பகுதியிலிருந்து நாம் வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆனாலும் இதைதான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமா வச்சுக்கணும், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கிறோம். ஆனாலும் இந்த சரீரமானது நமக்கு நிறைய நேரத்துல என்ன பண்றது இல்ல, ஒபே பண்றது இல்ல. நிறைய நேரத்துல நம்ம இந்த சரீரத்தை கொண்டு ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், செஞ்சிடறோம். ஆனா இந்த சரீரம் இதற்கு காரணம் அல்ல. இந்த சரீரம் இப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு கீழே உள்ள வசனம் தான் என்னன்னா, நம்முடைய மனம் புதிதாகும் போது இந்த சரீரமும் என்ன ஆயிரும், புதிதாக மாறிடும். ஹல்லேலூயா. அப்போ இங்க மேட்டரே என்னன்னா, நம்முடைய மனம் தான். நம்முடைய மனதுல தான் பிரச்சனையே இருக்குது. நம்முடைய மனதில் தான் சரீரத்தை கரைப்படுத்துகிற காரியங்களே இருக்கிறது. நம்முடைய மனதில் தான் சேஞ்சஸ் இன்னைக்கு உண்டாக வேண்டியதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு தெரியுது, நம்முடைய சரீரத்தை கூட நம்ம என்ன பண்ணோம், பரிசுத்தமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப ஆராதனை, ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை ஏறெடுக்கிறோம், ஆண்டவரை பாடல்களால் மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரை இசைக்கருவிகளால் மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரை எல்லா விதத்திலும் நம்ம தொழுது கொள்ளுகிறோம். ஆனாலும் அவர் விரும்புகிற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனைன்னா, நம்முடைய சரீரங்களை கூட
ஒரு ஜீவ பலியாக, ஹல்லேலூயா, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள அந்த இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அவர் சொன்னார். பாருங்க, எதுக்கு சொன்னார் அப்படின்னா, நம்ம புத்தியுள்ள ஒரு ஆராதனையை ஏறெடுப்பதற்காக. ஹல்லேலூயா. அதுக்கு கீழே தான் அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, என்ன அப்படின்னா, இந்த வசனத்துடைய முன்பகுதியில கொஞ்சம் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் அந்த மனதுக்குள்ள போகும்போது நமக்கு நிறைய காரியங்கள் என்ன ஆகும், விளங்கும். பாருங்க, என்னன்னா, பூமியில இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவாங்க, நீங்க உலகத்தான் மாதிரியே நீ என்ன பண்ணக்கூடாது, ட்ரெஸ் பண்ணக்கூடாது. உலகத்தான் மாதிரியே நீ என்ன பண்ணக்கூடாது, மேக்கப் பண்ணக்கூடாது. உலகத்தான் மாதிரியே நீ என்ன பண்ணக்கூடாது, நகை அணியக்கூடாது. இப்படி எல்லாம் பண்ணாம இருந்தாதான் இருக்கலாம். ஆனா இந்த ஒத்த வேஷம் என்பது அதை குறிக்கல. ஆனா பாருங்க, இன்னைக்கு சேஞ்சஸ் எங்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அவுட்டர் அப்பியரன்ஸ்ல எல்லா சேஞ்சஸும் கொண்டு வந்துட்டாங்க. எப்படிப்பட்ட சேஞ்சஸ்னா, நான் கடவுளுக்காக நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். கடவுளுக்காக நான் வேலையை விட்டுட்டேன், கடவுளுக்காக நான் இந்த சரீரத்தை ஒடுக்கிட்டேன், கடவுளுக்காக நான் எல்லா நகையெல்லாம் கழட்டி தூக்கி வீசிட்டேன் எல்லாம் சொல்றாங்க. கடவுளுக்காக நான் செஞ்சேன்னு. ஆனா இது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒத்த வேஷம் போது உலகத்தா மாதிரியே நம்ம இருக்கக்கூடாது. அப்ப உலகத்தா மாதிரியே நம்ம சாப்பிடுறோம்ல, உலகத்தா மாதிரியே வீடு கட்டுறோம்ல, உலகத்தா மாதிரியே நம்மளும் வண்டியில போறோம்ல, உலகத்தை மாதிரியே சம்பாதிக்கிறோம்ல, அதை மட்டும் ஏன் செய்யறோம்? அப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் இதெல்லாம் சேர்ந்துரும்ல, ஏன் சில காரியத்தை மட்டும் நம்ம பிரிக்கிறோம்? அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. பாருங்க, உலகத்தை மாதிரியே நம்ம இருக்க கூடாது, ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஒத்த வேஷம் தரிச்சா நம்ம எல்லாம் பரலோகம் போக மாட்டோம். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இப்படி இருந்தாதான் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தனியா இருக்குது. நாங்க மட்டும் தான் பரலோகம் போவோம் அப்படின்னு சொல்லி, வேற யாருமே எங்க போக மாட்டாங்க, பரலோகம் போக மாட்டாங்க. பரலோகம் போறது பெரிய பெரிய விஷயம் கிடையாது. என்னன்னா, பரலோகம் போறதுக்கு இயேசு எல்லாவற்றையும் அவர் வழியை செஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் செய்யல, எல்லாமே பரலோகத்துக்கு போகிற காரியத்தை அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்திருக்கிறார், எனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார் என்று நான் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் எனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன கொடுக்கிறாரு, ஒரு உரிமையை அவர் கொடுக்கிறார். அதுதான் அடிப்படை உரிமை. அது இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு வேற கிரியைகளை செஞ்சு நம்மனால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ ஒத்த வேஷம் தரிக்கிறதுனா இதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் இப்படிதான், தங்கமே வேண்டான்னுவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தங்கத்தை வீட்டுல எப்படி வச்சிருப்பாங்கன்னா, தங்க பிஸ்கட்டா வச்சிருப்பாங்க. தங்கம் உங்களுக்கு வேண்டான்னா, உங்க மனசுல வேண்டான்னு இருக்கிறது வேற. ஆனா பைபிள் படி வேண்டாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்படி இருந்தாதான் பரலோகம் போக முடியும் அப்படின்ற வழியே கிடையாது. அதனால இதெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிறவங்க கூட பீரோக்குள்ள என்ன பண்றாங்க, கட்டி கட்டியா செஞ்சு வச்சுக்கிறாங்க. பாருங்க, உலகத்தா மாதிரியே செய்யறாங்க. உலகத்தாங்க கூட வெளியே சரி பெரிய பணக்காரெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. அதாவது நம்மளாம் கொஞ்சம் அப்படி நல்லா வரும்போது தான் என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த சந்தோஷத்துல நிறைய காட்டிடுவோம். ஆனா நீங்க பாருங்க, அடிப்படையில பெரிய பணக்காரனுங்களாம் வெளியே என்ன பண்ணிக்க மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அப்படி பீரோக்குள்ள ஜுவல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படி பெரிய பெரிய தங்க கட்டியா எல்லாம் ஒளி வச்சிருப்பாங்க, கிலோ கணக்கில் வச்சிருப்பாங்க. அப்படி கிலோ கணக்கில் வச்சுக்கிட்டு கடைசியில ஐடி கட்டாம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு என்ன இல்லை, பிரியம் கிடையாது. அப்போ ஒத்த வேஷம் என்பது நம்ம ஏதோ தவறா நம்ம நினைச்சிக்க கூடாது. ஒத்த வேஷம்னு சொல்லும் போது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம்னு சொல்லும் போது, இது எதை குறிக்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது என்றால், உலகத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனையின்படி நீங்களும் நானும் நடவாமல், ஹல்லேலூயா. அல்லது வேதம் எப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நீ நடவாமல்
பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் யார் என்றால் கர்த்தரை அறிந்த நீதிமான் தான். அல்லேலூயா. வேற யாருனாலையும் அது இப்படி இருக்க முடியாது. ஆகவே உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்று சொல்லும் பொழுது, உலகத்திலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், கர்த்தராகிய ஆண்டவர் யார் என்று தெரியாத பிள்ளைகள், அவர்களுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அந்த மனதை போல நீங்களும் நானும் இல்லாமல், இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை எப்படி படைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறார், கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய பிரியம் என்ன என்று அறிந்து செயல்படுகிற ஒரு மனமாய் நம்முடைய மனம் மாறும்போது, இந்த உலகத்தில் இருந்து ஒரு வேறுபட்ட மனமாய், ஒரு புதிதான ஒரு மனமா நம்முடைய மனம் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ ஒத்த வேஷம் போது அது அவுட்டர் அப்பியரன்ஸ்ல காட்டுற வேஷம் அல்ல. ஒத்த வேஷம் என்று சொல்லும் பொழுது இந்த மனம், ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் எதை பார்க்கிறார்னா மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அப்படின்னா தேவன் இருதயம் என்று சொல்லப்படுறதா மனசு. தேவன் மனசை பார்க்கிறாரு, நம்முடைய மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கிறாரு. மனசுல ஒத்த வேஷம் இருக்குதா? மனசுல வேதத்தின்படி யோசிக்கிறாங்களா? மனசுல இல்ல வேதத்தை விட்டு உலகத்துல நடக்கிறாங்களே மற்றவங்களை மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படின்னு ஆண்டவர் மனசை தான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நம்ம மனசை பார்க்கிற ஆண்டவரை தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். அவர் என் மனதை பார்க்கிறார், என் உள்ளந்திரியங்களை அறிகிறார், என் உள்ளம் எப்படி இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். இந்த மாலைவெள்ளதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி இந்த மாலைவெள்ள ஆண்டவருக்கு மகிமையை நம்ம செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதனால இந்த வேஷம்னு சொல்லும்போது என்பது நம்முடைய மனதின் நினைவுகளை அது குறிக்கிறது. நம்முடைய மனம் எப்படி நினைக்கிறது? எல்லாரும் நினைக்கிற மாதிரி நினைக்குதா, இல்ல இந்த வேதம் சொல்ற மாதிரி நினைக்குதா? எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க ஒரு பாவின்னு வாங்க, அத நினைக்குதா? இல்ல இந்த வேதம் சொல்லுது நீ ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான் என்று, அதை நினைக்குதா? எல்லாரும் சொல்லலாம், ஒருவேளை இவங்க எல்லாம் நீதி கெட்டவங்க அப்படின்னு கூட நம்மளை பார்த்து சொல்லலாம். ஆனா வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது நீங்க நீதிமான்னு சொல்லுது. அதை நினைக்குதா? அல்லேலூயா. ஆகவே உலகம் நம்மளை எப்படி பார்க்குது, எப்படி இது பண்ணுதுன்றது நமக்கு மேட்டர் இல்லை. உலகத்துல 1000 பேசலாம். உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய மனதிலே எல்லாருக்கும் ஒரு மனசு கிடையாது, எல்லாத்துக்கும் வேற மனசு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனசு இருக்கும். அதனாலதான் கடவுள் ஆண்டவர் ஒரு மனசு இருக்கிற இடத்துல ஆண்டவர் இறங்கி வராரு. எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. அல்லேலூயா. அதனாலதான் சர்ச்சுக்கு வரும்போது ஒரே மனசோட வாங்க. இப்போ சேஞ்ச் ஆக வேண்டியது எங்க அப்படின்னா நம்முடைய மனசுல தான். அப்போ மனது புதிதாகிறதுனால நீங்களும் நானும் என்ன ஆகிறோம்? மறுரூபம் ஆகிறோம். பாருங்க, இந்த மனதுல தான் கவலைகள், இந்த மனதுல தான் வேதனைகள், இந்த மனதுல தான் கஷ்டங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார்லி சாப்ளின் அப்படின்னு சொல்லி. நாங்களாம் சின்னதா இருக்கும் போது, இப்ப இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் எதையோ மொபைல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த சார்லி சாப்ளின் அவங்க கேசட்லாம் இருக்கும், வீடியோ கேசட், அதை வாங்கி போட்டு அப்படிலாம் பார்த்துருக்குறோம். ஏன்னா அவர் நல்ல காமெடி பண்ணுவார், நல்ல காமெடி பண்ணுவார், எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார். பேசவே மாட்டார், என்ன பண்ணுவாரு? சிரிக்க வச்சு. பார்த்துருக்கீங்களா சார்லி சாப்ளின்? எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? சிரிக்க வைப்பார். ஆனா அந்த சிரிக்க வைக்கிற மனிதனுடைய வெளி தோற்றத்தை தான் எல்லாரும் பார்த்துருக்கிறாங்க ஒழிய, அந்த சிரிக்க வைக்கிற மனிதனுடைய மனம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவனுடைய மனம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது அவன் நிறைய எழுதியிருக்கான், நிறைய காரியத்தை எழுதி வச்சிருக்காப்புல. நிறைய என்ன சொல்ல பொன்மொழிகள்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அதுல ஒரு காரியம் என்ன நான் படிச்சு பார்த்தேன் இன்னைக்கு. மழையில் நனைந்து கொண்டு செல்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். யாருக்கு? சார்லி சாப்ளின். எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற மனுஷன் சொல்றாப்புல, எனக்கு மழையில நனையிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்க மழையில நனையிறது நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா இவர் எதுக்கு மழையில நனைகிறது ரொம்ப பிடிக்கும்னா, காரணம் அப்போதுதான் நான் அழுவது மற்றவர்களுக்கு தெரியாதாம். ஏன்னா அந்த கண்ணீர் எல்லாரையும் சார்லி சாப்ளினை சிரிச்ச முகத்தோட தான் பார்த்துருக்கிறாங்க.
சந்தோஷமா பார்த்துருக்கேன். ஆனா அழுது யாரும் பார்க்கல. அதனால நான் மழையிலேயே நான் அழுந்தேன்னா யாருக்குமே அது என்னாகாது, தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை இன்னைக்கு இந்த மாலை வேளையிலும் நீங்க அழுகிற அழுகையை ஒருவேளை என் கணவன் பார்க்க கூடாது, என் மனைவி பார்க்க கூடாது, என் பிள்ளைகள் பார்க்க கூடாது, நான் நல்லா இருக்கிற மாதிரி காட்டணும், ஆனா நான் உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்க இந்த இடத்துல வந்திருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துருத்தியிலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மகனே மகளே, நீ கவலைப்படாதே, நீ அழாதே. இந்த மழை வெள்ள நீ அழாதே. நீ அழாதபடி உன்னுடைய மனதை மாற்றுவதற்கு வேண்டிய சத்தியம், நீ அழுகையை நிறுத்துவதற்கு வேண்டிய சத்தியம் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை இந்த வேதத்தில் இருக்கிறது. உன்னுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய மனதுதான் அந்த அழுகிற நிலைமையிலிருந்து இப்ப வெளியே வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் தான் பாருங்க. அதனால இந்த மாலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய மனதை அவர் மாற்றுகிறவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு பிரச்சனையை நீங்களாக்கி விட்டுட்டோம் அப்படின்னு வைங்களேன், அப்புறம் திரும்பியும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பிரச்சனை வரும்போது அழதான் செய்வீங்க. நான் அழுதேன், ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னுடைய ஜெபத்தை கேட்டாரு, எனக்கு பதில் கொடுத்தாரு. திரும்பி நான் என்ன பண்றேன், அழுறேன் அப்படின்னு சொல்லி காலகாலமா நம்ம அழுது கொண்டுதான் இருப்போம். ஆனால் அழுது கொண்டு இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை படைக்கவில்லை. நம்முடைய மனதை மாற்றி நம்முடைய மனதுக்குள்ளாக நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தையை கையில கொண்டு இந்த உலகத்தையே மாற்றக்கூடியவர்களாக, கவலையில இருக்கிற ஜனங்களை உங்களுடைய வார்த்தை மாற்றக்கூடியதாய், உங்களுடைய மனதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மாற்றக்கூடியதாய் கர்த்தர் உங்களை இந்த மாசத்துல இருந்து மாத்த போறார். எத்தனை பேர் அதை எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையில அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை உங்களுடைய இருதயத்தில் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க. அதனாலதான் இந்த மனசுல நிறைய காரியத்தை ஆண்டவர் பண்ண போறாரு. அதனாலதான் இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 39:6 கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 39:6. சங்கீதம் 39:6. பாருங்க, வேஷமாகவே மனுஷன் திருகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அதனால நமக்கு ஒன்னும் ஆஸ்தியே வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆஸ்தி மேல உன் மனசு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பணத்து மேல உன்னுடைய மனசு இருக்கக்கூடாது. ஆஸ்தியை நம்பக்கூடாது, பணத்தை நம்பக்கூடாது. பணம் நல்லது, பணம் நல்லதுக்கு யாருக்கு நம்ம கெட்டதுன்னு சொல்லுவோமா? அப்படின்னா கெட்டதுன்னா நம்ம யாருமே தொடவே கூடாது. கெட்டதுன்னா கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில போடவே கூடாது. நிறைய பேர் பாருங்க, பணம் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. கெட்டதெல்லாம் கிடையாது, அது நல்லது. அது யாருக்கு நல்லது தெரியுமா? யாருடைய மனது கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அது நல்லது. கர்த்தர் ஆஸ்தியை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்தார். யாருக்கும் இல்லாத பூமி தாங்க முடியாத ஆஸ்தியை கொடுத்தார். ஆனால் அந்த ஆபிரகாம் அதை எதற்காக பயன்படுத்தினான் என்பதுதான் முக்கியம். லோத்து கேட்கும் போது, லோத்து பாருங்க, லோத்து வந்து கூடவே வராப்புல, கூடவே வந்து எனக்கு இந்த கண்ணுல பாக்குறேன் பத்தி அதெல்லாம் எனக்கு கொடுத்துருன்றாரு. என்ன பண்ணாரு, எடுத்துக்கோப்பா எடுத்துக்கோ, ஏன்னா நான் ஆஸ்தியை நம்பி நான் வரவில்லை. ஹல்லேலூயா. ஆஸ்தியை சேர்க்கிறதுக்காக நான் வரவில்லை, ஆஸ்தியை கொடுக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேருக்கு மாலையில விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல லேண்ட் ஆண்டவர் கொடுப்பாரு. நல்ல உங்களுக்கு லேண்ட் வாங்குறதுக்கு, நல்ல வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஆஸ்திகளை அவர் தருவார். ஆஸ்தியும் பிதா என்னது, வீடும் ஆஸ்தியும்
பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வச்சுட்டு போற சுதந்திரம். அப்ப இது எதனாலனா, அப்போ இப்ப இங்க வசனத்துல ஆஸ்தியை சேர்க்கிறான் யாதரதை வாரிக்கொள்வான் என்று தெரியல. ஏன்னா மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். அவன் இந்த உலகத்துல அவன் மனம் மாறாதவனாய் தெரிகிறான். இந்த உலகத்துல அவன் மனசு தேவனை பற்றி கொண்ட ஒரு மனசா இல்ல. அதனால அது ஒரு வேஷமா இருக்குது. பாருங்க, தேவன் இல்லாத மனசெல்லாம் எப்படிதாமா? வேஷம் உள்ள மனசு. தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒத்து போகாத மனசெல்லாம் எப்படிப்பட்ட மனசு? வேஷமான மனசு. இன்னொரு வேஷத்தை பத்தி கூட பார்க்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 7:31 பார்க்கலாம் பாருங்க. 7:31. இவ்வுலகத்தின் வேஷம் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகுமே. இந்த உலகத்தின் வேஷம் என்னாகும்? ஒரு நாள் கடந்து போயிடும். இன்னொரு வசனம் கூட 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 1 கூட வாசிக்கலாம். முதல்ல இருந்து கூட நம்ம வாசிக்கலாம். அப்ப நம்ம இன்னும் அது புரியும் பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். இப்ப பாருங்க, மனசு வேஷம் இருக்கான்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம மனசுல வேஷம் இருக்கான்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். பாருங்க, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், தன்னை பத்தியே யோசிக்கிறது, தன்னை பத்தியே நினைக்கிறது, பிறரை பத்தி யோசிக்கிறது கிடையவே கிடையாது. தன்னையே பிரியப்படுத்தணும், தனக்காகவே வாழ்றது. இப்படி இருந்தாலும் டேஞ்சர். அது தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தையுள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாகவும். இப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, சின்ன பிள்ளைங்களா நல்லா கவனிக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம தாய் தகப்பன்மாருக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படியணும், ஒபே பண்ணணும். நம்ம ஒபே பண்ணல அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. நம்ம ஒபே பண்ணல அப்படின்னா என் மனம் உலகத்தின் மனதோடு என்ன பண்ணி இருக்குது? ஒத்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடைசி காலத்துல அப்படிதான் இருக்குமா. உலகத்துல பாருங்க, அந்த பையன் இல்ல அந்த செல்லுல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பையன் அப்பாவை பார்த்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும், பெரியவங்களை பார்த்து போயா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரெண்ட் மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ பண்ணுவாங்க. உலகத்தின் வழக்கத்தின்படி சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? மனசு என்ன, எல்லா மனசும் அப்படி இருக்கிறதுனால நானும் அப்படிதான் பேசணும், எங்க அப்பாவை வாயா போயான்னு நானும் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைத்து தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒத்த வேஷம். எல்லாம் சொல்லுங்க, என்ன வேஷம்? ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்போ பாருங்க, நம்ம மனசு மாறணும். இங்க நான் என் வேதத்துல சொல்லியிருக்குது, என்ன சொல்லியிருக்குது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். வசனம் தெரியுமா? என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு, சின்ன பிள்ளைங்களா சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். இது என்னதாமா? இது நியாயம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இது அநியாயம்னு சொல்லல, வேதம் சொல்லுது நியாயம். ஆனா உலகம் ஒரு காலத்துல சொல்லும் இது அநியாயம். என் அப்பாவை சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? அப்படி இல்லை, எங்க அம்மா சொல்றது நான் கேட்கணுமா? அதை நான் எதுக்கு கேட்கணும்? நான் வயசு எனக்கு பெரியவன் ஆயிட்டேன், நான் வாலிபன் ஆயிட்டேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் எப்படி வேணாலும் வாழுவேன் அப்படின்னா நீ மறுரூபமே ஆக முடியாது. என்ன ஆக முடியாது? மறுரூபமே ஆக முடியாது. இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் அப்படிதான் இருக்கிறோம். மறுரூபம் ஆக முடியாது. மறுரூபம் ஆக சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படின்னும் போது நம்ம பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியணும். முன்னாடி வசனம், நன்றி அறியாதவர்களாயும். பாருங்க, நன்றி உள்ள ஹார்ட்டே இருக்காது. எவ்வளவோ செஞ்சிருப்பீங்க, ஆனா ஒரு நன்றி என்னது மனசுல இருக்காது. கர்த்தர் செய்ததுக்கும் நன்றி இருக்காது,
மனுஷன் செய்ததுக்கும் நன்றி இருக்காது. இதுவும் எப்படிப்பட்ட உலகத்துல இதெல்லாம் ஒரு ஒத்த வேஷம் பாருங்க. அப்புறம் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுவாபத்துல அன்பே போயிரும். சுவாபத்துல ஒரு அன்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பே இல்லாம இருக்கும் உலகத்துல. அப்படி அன்பில்லாதவர்களா ஆயிருவாங்க பாருங்க. இணங்காதவர்களா, எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க, இணங்க மாட்டாங்க. எனக்கும் அந்த பிரதருக்கும் என்ன ஆகாது, ஒத்து வராது, என்ன விட்டுருங்க. எனக்கும் அந்த சிஸ்டருக்கும் என்ன ஆகாது, ஒத்து வராது. இப்போ இங்க ஒத்து வரலன்னா எங்க ஒத்து வரும்? இந்த ஒத்து வர்றதுக்காக தான் நீங்களும் நானும் இந்த பூமியில ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒத்து வரணும். இந்த விரலெல்லாம் சைஸ் வேற வேற தான், ஆனா இதெல்லாம் ஒத்துழைக்குது. ஒரு மைக்க பிடிக்க ஒத்துழைக்குது, ஒரு டேபிளை தூக்க ஒத்துழைக்குது. எனக்கும் இந்த விரலுக்கும் ஒத்து வராது அப்படின்னா ஒருமே நம்ம என்ன பண்ண முடியாது, உலகத்துல சாதிக்க முடியாது. இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். நம்மளுடைய இச்சையை நம்ம அடக்காம இருக்கிறோம் அப்படின்னும் போது, இதெல்லாம் உலகத்துல மற்றவருடைய சுபாவங்கள் இப்படி இருக்கும். ஆனா உன்னோட மனசு அப்படி இருக்க கூடாது. என்னுடைய மனசு இச்சை அடக்க உள்ள மனசா இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும். இதான் கொடுமை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. நல்லோரை பகைக்கிறவர்கள். நல்லவன் அவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் என்ன பண்ணுவானுங்க, குடிக்கவே மாட்டான், நல்லா இருப்பான். இவன் பெரிய குடிக்காரனுங்களா இருப்பானுங்க, கூட இருக்கிறவனுங்களா என்ன பண்ணுவானுங்க, நைசா அவன் மட்டும் எப்படிடா நல்லவனா இருக்க முடியும்? நைசா பெப்சில ஊத்துறா, நைசா கூல் ட்ரிங்க்ஸ்ல ஊத்தி கொடுத்து கொஞ்சம் குடிக்க வச்சுக்க, அவனையும் கெட்டவனாகும். நம்ம கூட இருக்கிறவன் எவனும் நல்லவனாவே இருக்க கூடாது அப்படின்னு அது ஒரு ட்ரெண்ட் பாருங்க, அது போய்கிட்டு இருக்கு. அப்போ நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இல்லாமல் சுக பிரியர். அப்ப சுக பிரியர்னா என்ன? வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு பைபிள் சொல்லுது. இது வேற சுகம். இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு சுகம், இந்த உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு சுகம். அப்படின்னும் போது ஆண்டவர் ஆத்மாவுல மனசுல இருந்து ஒரு சுகத்தை நமக்கு கொடுக்கிறாரு பாருங்க. அந்த சுகம் அல்ல இது, வேற. தேவ பிரியராய் இல்லாமல் சுக போக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இப்ப இங்க ஒரு வேஷம் இருக்கு. என்ன வேஷம் அப்படின்னா, தேவ பக்தியின் வேஷம். உலகத்தின் வேஷமும் ஒண்ணு இருக்குது, இன்னொரு வேஷம் தேவ பக்தியின் வேஷம். வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த மாசத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், இப்படி மனசு வச்சுக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து நீ விலகுனா அவனுடைய பேச்சுக்கு உன் மனசு என்ன பண்ணாத, கொடுக்காது. பிரதர், என் அப்பா இப்படிதான் இருக்கிறாரு, என் அம்மா இப்படிதான் இருக்கிறாங்க, என் சகோதரன் இப்படிதான் இருக்கிறான், என் சகோதரி இப்படிதான் இருக்கா, என் கணவன் இப்படிதான் இருக்கா, என் மனைவி இப்படிதான் இருக்கா அப்படின்னா நான் குடும்பத்தை விட்டு நான் என்ன பண்ணிடுறேன், விலகிட்டுமா அப்படின்றது இல்ல. அவங்களுடைய உலக வழக்கத்தின்படி உள்ள காரியங்களுக்கு நீங்களும் நானும் செவி சாய்க்க கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய நம்முடைய மனசை கெடுத்துருவாங்க. நம்முடைய மனசுனா நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணிடுவாங்க, கெடுத்துருவாங்க. இந்த இருதயம் தான் தேவன் வசிக்கிற ஒரு இடம். இதயம் தான் கோவிலாம், இதயம் தான் கோவிலாம். அப்ப இந்த கோவில் எப்படி இருக்கணும்? இந்த கோவில் நீட்டா இருக்கணும். நம்முடைய ஆலயம் நம்ம பெருக்கிறோம், சேர் போடுறோம், நீட்டா வைக்கணும்னு பார்க்கிறோம்.
அதுக்கு வேண்டிய முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நிறைய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய இருதயம் தான் முக்கியமான கோயில். ஆண்டவர் வசிக்கிற இடம், ஆண்டவர் வசிக்கிற இடம், ஆண்டவர் உலாவுகிற இடம், ஆண்டவர் வந்து சிங்காசனம் போட்டு உட்கார்ற ஒரு இடம். அந்த இடத்தை, அந்த மனசை நம்ம மறுரூபமாக்குறதா நம்முடைய வேலையை. அல்லேலூயா. இந்த மாசத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்துல மறுரூபமாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திருத்துவ தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இதுல பிதாவானவர் குமாரனை அனுப்பி, குமாரன் மூலமாக நமக்கு என்னென்ன பரிகாரங்களை இந்த பூமியில செய்து தர முடியுமோ அவ எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுத்தார். இன்னைக்கு அந்த குமாரன் சொல்லிட்டு போனாரு, நான் போவேனாகில் வேறொரு தேற்றரவாளனை, ஒரு தேற்றரவாளனை உங்க மனசுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள நான் அனுப்ப போறேன், உங்க ஆவிக்குள்ளாக நான் அனுப்ப போறேன். ஹல்லேலூயா. அந்த தேற்றரவாளன் என்னை அவர் மறுரூபமாக்க அவர் எனக்கு உதவி செய்வார்.